கொல்லிமலையும் சோழர்களுங்க. நமக்கு சோழர்கள்னு சொன்ன உடனே முதல்ல நினைவுக்கு வருது ராஜராஜ சோழன், தஞ்சாவூர், தஞ்சை பெரிய கோவில், ராஜேந்திர சோழன், கங்கை கொண்ட சோழபுரம் தான். ஆனால் இந்த கொல்லிமலையை சோழர்கள் ரொம்ப பாதுகாப்பாக கட்டி ஆண்டாங்க அப்படின்றது நம்மள யாருக்குமே தெரியாத ஒரு விடயம் தான் அது. சோழர்களுடைய படை ரொம்பவும் வலிமை வாய்ந்ததாக இருந்தது. அதற்கான முக்கிய மூலிகைகள், அதாவது வலிமை சேர்க்கக்கூடிய மூலிகைகள்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னாக்க இந்த கொல்லிமலையிலிருந்து தான். சோழர்கள் அவங்க ஆட்சி புரியக்கூடிய இடத்த நாடு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரியோடைய பழைய பேர் ஏழ்நாடு. இந்த நாட்டுக்கு கீழே தான் ஊர்கள் இருக்கும். இந்த கொல்லிமலையில் 14 நாடுகள் இருக்குது. இது எல்லாமே சோழர்கள் காலத்தில் வைக்கப்பட்ட பெயர்கள். அது மட்டும் கிடையாது, இந்த எட்டுக்கை அம்மன் அப்படின்றதுக்கு சோழர்களுடைய நிசம்ப சூதனி தான் காலப்போக்கில் எட்டுக்கை அம்மன் சொல்லி இப்போ நம்ம வழிபட்டு இருக்கோம். இந்த எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் கண்டராதித்தனுடைய பள்ளிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொல்லிமலையை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது தகவல் சோழர்களோடு கனெக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.